நமஸ்காரம். இன்றைய சுபாஷித்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா, பட்டினத்தார் கூறியது போல காதற்ற ஊசியும் வாராது கடைவழிக்கே அப்படிங்கிறது. அதாவது இந்த ஒரு ஜென்மாவுக்கு அப்புறம் காதற்ற ஊசியும் வாராது கடைவழிக்கே, அந்த காதில்லாத ஊசி பயனே கிடையாது, அது கூட நம்முடைய கடைவழிக்கு வராது அப்படின்ட்டு பட்டினத்தார் சொல்கிறாரு. அதனால் இருக்கக்கூடிய இந்த காலத்தில் பரோபகாரம் என்று சொல்லக்கூடிய அடுத்த வாளுக்கு நம்மளால் முடிந்த உதவியை நாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி இந்த சுபாஷித்தை பார்க்குறோம். பரோபகாராய பலந்தி விரக்ஷாக, அதாவது மரங்கள்லாம் இருக்குது, மரத்துலேருந்து நிறையா பழங்கள்லாம் நமக்கு மரம் தர்றது, அந்த பழங்களை தானாக எடுத்துக்கிறது கிடையாது. பரோபகாராய, அடுத்தவர்களுக்காக இந்த பழத்தை மரங்கள் தருகின்றன. பரோபகாராய வகந்தி நத்யாக, இந்த அநேக நதிகள், நிறைய நதிகள் பிரவாகம் ஆகின்றிருக்கு, அந்த நதி எல்லாமே அடுத்தவாளுக்காக தான். பர உபகாராஜ, மற்றவாளுடைய பயன்பாட்டுக்கு தான் அந்த நதி தன்னை அதுக்காக அதை எடுத்துக்கிறது கிடையாது, அதை வச்சு நம்ம பயன்பாடு பண்ணிக்கிறோம். பரோபகாராய துஹந்தி காவாக, அதே போல் ஜீவராசிகளே உயர்ந்த ஜீவராசியாக விளங்குவது பார்த்தோம் அப்படின்னா பசுமாடு. துஹந்தி காவாக, அந்த க்ஷீரத்தை பாலை மற்றவர்களுக்காக அந்த பசுமாடு கொடுக்கறது. பரோபகாரார்த்தம் இதம் சரீரம். இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த சரீரம், இந்த உடலானது பரோபகாரம் என்ன சொல்ல, நம்மளால் முடிஞ்ச மட்டும் அடுத்த வாளுக்கு எந்த ஒரு அபகாரமும் செய்யாமல் நம்மளால் முடிந்த உபகாரத்தை செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு இன்றைய நீதி சாஸ்திரத்தின் வாயிலாக தெரிஞ்சுக்கிறோம். நமஸ்காரம்.